பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல எஸ்பி பாண்டியராஜன் வந்து ரொம்ப தவறுங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கோவில் மூடப்பட்ட பிறகு, கருவறை மூடப்பட்ட பிறகு, சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்காங்க, அவங்களும் அந்த வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க? அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா? அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃபுளுன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து 9:30 மணி 10 மணிக்கு சாமியை பார்க்கலாம். ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர் பாபு சொல்லுவாரு, அவன் திருப்பதியில 18 மணி நேரம் நிக்கிறான், இங்க 4 மணி நேரம் தான் நிக்கிறாங்க. நான் சொல்றது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல நின்று இறந்து போனவங்க. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கன்னா? கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே. எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு உங்க 5.25 லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க. அதுலயே 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிடுச்சு. அது கோவிலுடைய சொத்து. இரண்டாவது, கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும், அவங்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் கட்டணம் வாங்குறோம். அவங்ககிட்ட வருடம் நம்ம அவங்க கிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம். பல இடத்துல இது இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்காங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் தனியா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்னது தவறா போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரோச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வாடகையே வரல. முதல்ல அதை புடுங்குவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க 1 ரூபா 2 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. அதை முதல்ல வாங்குவோம். 99 ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல இடமெல்லாம் இருக்கு. அதை வாங்குவோம். இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும். பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நம்ம ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும்.